வெல்கம் பேக் டு டெய்லி விலாக்ஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. பிஆரில் நம்ம போய் அடிக்கிறோமா இல்லைனா தோக்குறோமான்னு பார்க்கறதுக்கு தான். எப்படி எமௌண்ட் நம்மள்ட்ட இத்தனை எமௌண்ட் இருக்குது. 100வது லெவல் எமௌண்ட்டு கூட நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் இது கூட நம்மள்ட்ட எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்மள்ட்ட இது கூட இருக்குது. அப்படியே ஒரு உருட்டு தான் போடணும். நம்ம ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பிஆரில் பூயாவே அடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த டைம் நம்ம பூயா எடுக்க பார்க்கணும். அப்படி நினைக்கிறாரு தான் தெரியும். இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், இப்படிலாம் ஓடிக்கலாம். இதுக்குதான் இப்படி கனெக்ட் ஆகுறீங்க. கனெக்ட் ஆகுறது பிரச்சனை இல்லை, இறங்க உடனே அடையினா தான் பிரச்சனை. 50,000 எப்படிப்பட்ட சாஸ்கே பண்டிலே வந்திருக்கானா? எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பான் பாவன். இங்கே ஹைட் அண்ட் வில்லேஜ் இருக்காங்க. பெருமுடா மேப்பில் தான் இருக்கா தானே? அதெல்லாம் பெருமுடா மேப்பில் மட்டும்தான் இருக்குது. கரீனாக்கு தெரிஞ்சு போச்சு, இவனும் விட்டா 45 பேரையும் இவனே போட்டு தாக்கிறான்னு சொல்லி பெருமுடா மேப் விடாமல் இருக்கான். விட்டானா நமக்கு தான் பூயா அந்த இடத்துல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இந்த மாதிரிலாம் இனிமேலாம் வரணும்னா நான் இப்படி முடிக்கதானே செய்வேன். அப்புறம் இதுக்கு தான் இப்படி இறங்குறானு சரியான டேமேஜ் வாங்கிட்டு ஓடி போகிறானே. எப்படி ஜம்முன்னு நமக்கு அதையே முடிக்க பிளான் போட்டானோ அந்த இடத்துல. இங்கிருந்து அடித்தான். ரொம்ப ஒரு ஹெட்ஷாட் இருந்தது. இல்லை என்னல தம்பிகளா, ஏன்னா நீங்கள் ஒரே அட்டியாக வாங்கி தொலைகிறானு. சரி, அப்படி இவன் என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். மேட்ன்றியா? சரி, மேலே இருக்கானு கண்டுபிடிச்சிட்டேன். மேலே இருக்கானா சைடில் இருக்கானா? எங்கே இருக்கானு வேற தெரில. இல்லை இது அவன் தான். இவனை இப்போ முடிக்கணும். ஆனால் அப்போ தான் தெரியுது நம்மள்கிட்ட கன்னே இல்லை. இது 2 நிமிஷம் சாக போகிறோம். நான் என்ன இருக்கானா சாஸ்கி வந்து இங்கே தான் நிற்கணும். டிமிட்ரி என் கதையை கொஞ்சம் விட்டுனா முடிச்சிட்டான். எதுக்கள் இப்படி வாரீங்க என்ன கொள்றதுக்கு? 16 தான் ப்ளஸ் ஆகிருக்கு. இதுக்கு தான் இப்படி கொள்ளதுக்கு வரானுங்களோ. இந்த கன்ஸ்கின் ஒரு 15 கிடச்சா பெர்மனண்ட் ஆயிரும். அடுத்த போட்டு 20 போட்டு சேலஞ்சு. சரி, வசமாக நாக் ஆகிட்டோம். ஓகே, அடுத்து பிஆர் தான் போட போகிறோம். ஏன்னா பிஆர் தான் நம்ம போடாமல் இருக்கோம். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு கேர்ள் கேரக்டர் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது. அப்ரன்ஸா மட்டும்தான். யார் எடுத்துகிட்டு போகணும்? இவ்வளோ தூக்கிட்டு போகணும். ஆனால் ட்ரெஸ்ஸு இவளுக்கு இது கூடமா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். கண்ணடிலாம் உனக்கு யார்கிட்டயே போட்டுவிட்டா? கண்ணடிலாம் நீ ஒன்றும் போட
கண்ணாடி போடலன்னா இப்படி பேய் மாதிரி இருக்கால. நான் இந்த இதுக்குன்னே ஒரு 4 ட்ரெஸ்ஸு வாங்கினேன். நான் இதில் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. என்னலாம்னா ஒரு 2-3 இது வாங்கணும். ஓகே, இது அப்புறம் வந்தால் தான் இருக்குது. சரி, தூக்கிட்டு போக வேண்டியதான்மா. இப்போ எப்படி ஜம்முன்னு இருக்கு. இது வேற இவ்வளோ டைம் எடுக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஃபிஷ்லாம் போட்டு பார்க்க வேண்டியதான். இது ஏதோ ஒரு மேப்பு. இல்லை தம்பி, இதை நான் அப்புறம் மட்டன் இவனை அந்த பைத்தியக்காரனோட நான் கேரக்டர் ஸ்கில்லெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு வந்திருக்கேன். வேறு கேரக்டர் ஸ்கில்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உண்மைன்னா நான் சாவ தான் போகிறேன். மேப்பு தான் இப்படி பண்ணதுன்னா கேரக்டர் ஸ்கில்லாம் அப்படி தான் பண்ணுது. கேரக்டர் ஸ்கில்லை நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கு. இன்னத்தை சொல்கிறது, இந்த இடத்த இறங்கிடலாம். மொத்தமாகவே கேரக்டர் ஸ்கில்லு மாறி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த டேங்க் ரங்கடே. சரி, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இனிமேலாம் இங்கெல்லாம் இறங்கியிருக்கனால விடக்கூடாது. கேரக்டர் ஸ்கில் லாக்கா வசமாக இப்படி தானே போய் ஒளியணுங்குது. ஓகே, ஒரு சூப்பர் மெடிக்கிட் இருக்கு, எடுத்து போகிறேன். டேய் தம்பி, உன்னை யாரில் இப்போ இங்கே வர சொன்னா? மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றி விட்டாங்க. ஒரே ஒரு கிலோ மட்டும்தான் அடித்தேன். அந்த சைடு ஒரு எனிமி. என்ன பண்ணுறது இவனெல்லாம் வச்சுக்கிட்டு? இது வேற கேரக்டர் ஸ்கில் அதுக்கு மேலே பண்ணுது. வேறு தான் நல்ல கண்ணு. விக்டாருக்கு பதிலாக வேறு எதாவது நல்ல ஸ்கின் இது கன்று கிடச்சா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் இப்போ நான் போடவே இல்லை, அதுவாக போகுது. வந்துட்டு விக்டார்லாம் யார் யூஸ் பண்ணுவா இப்போ? இங்கே கரீனாக்காரன் இதுக்கு விக்டார் அந்த இடத்துல விட்டு வச்சுருக்கான். ஏ ஊக்கான் கேரக்டர் ஸ்கில் இருக்குடே. சரி, அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இல்லை, ஒன்றா அங்கே போனோம், இல்லைன்னா இங்கே போகணும். ஹெட் எக்ஸ்பர்ட். மறுபடியும் இங்கே விக்டாரை தாண்டி விட்டு வச்சுருக்கான் கோம்ப பையன். மறுபடியும் நான் அதுதான் கேட்கேன். விக்டாரு இந்த இடத்துல யார் யூஸ் பண்ணுவான்? அதுக்கு தான் இந்த மாதிரி யூஎம்பி விட்டு வைக்கணும். ஓகே, வேறங்க. ஓகே, டீம் எடுக்கலையாண்டி. பேரல் எடுத்தா ஓகே, பேரலுக்கு நல்லா தான் ஸ்கின் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு 100 காயின் கிடைக்கும். அது எனிமி தானே?
அவ்வளோதான். இப்படி ஜம்முன்னு அடிச்சேன்னா அதில் இவன் சேட்டி வச்சுருக்காண்டி. நியூஸு பேக்கப் ஃபுல்லாக காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறான், மன்னவன் சாகிறான். இதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? 4x ஸ்கோப் இருக்கு. தேவை இல்லாமல் இப்போ அது எதுக்கு இங்கே விழுந்தது? கரிநாகரனுக்கு மண்டையில் மூளை தான் இல்லைன்னு பார்த்தா அறிவும் இல்லை. ஓகே, இனிமேல் எனிமி எங்கே இருக்கானு பார்த்து கதையை முடிக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ கரெக்டான லூட் வச்சுருக்கேன். இதே எனிமி மேலே அடித்தா என்ன ஆகும்? ஓகே, கரெக்டாக இருக்குது இப்போ லூட்டு. இதை வச்சுட்டு என்னமோ போனால் காணும். ஒரு நிமிஷம் நின்று இதை போட்டுட்டு இங்கேருந்து மறைஞ்சி இருந்துக்கிடணும். மறைஞ்சிருந்து எனிமி எவனாச்சும் வருவான்னு பார்த்தேன். க்ரோஸா? சரி, க்ரோஸாலும் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஏடபிள்யூஎம் கிடச்சுன்னா பரவாயில்ல. சேஃப் ஜோனுக்கு நம்ம ஓடி போக முடியும். ஓகே, எனிமி நின்ன மாதிரி இருந்தால் தான் பார்த்தேன். இங்கே என்ன இருக்கு? இதெல்லாம் எதுக்குல? இது என்ன இடம்? இங்கே ஒரு க்ளோவால் போட்டு இருக்கணும். இவன் டக்குன்ட்டு இனிமே அடிச்சு விட்டானோ? அவ்வளோதான். இனிமைக்கு தெரியவே தெரியாது இப்படி இருந்தா. உண்மையிலேயே எனிமிக்கு தெரியாதுல இப்படி இருந்தா. இல்லைனா இதுவும் நல்லது கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் நிற்கேன். எனக்கு கொஞ்சம் தான் போடு. MP5 ட்ரிபிள் ஜிப்பு க்ரோஸாக எக்ஸு கிடக்கு. குடு ஏடபிள்யூஎம். இனிமே வந்துட்டான். இங்கே தான் எங்கேயோ வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ ஊக்காங் கேரக்டர் இருந்தால் கூட இந்த இடத்துல தம்பி அவன் எப்படி எனக்கே அவன் வந்து வித்த காணிக்கான். எஸ்கேஸு சரி, வந்ததுக்கு 7 கிடச்சிது. இனிமேல் கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பரவாயில்ல, அதை எடுத்து. ஓ, இந்த மேப்பு மூலியமாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ? சரி சரி. இங்கேயும் ஒருத்தன் எடுத்துகிட்ருக்கான். இங்கே எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக? இந்த மரத்துக்கிட்ட நின்னா அண்ணா தான் நிற்கும். ஓகே, கரெக்டாக அடித்து கதையை முடிச்சாச்சு. இன்னும் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் ஜோனுக்கு, சென்ட்ரு ஜோனுக்கு. இந்த இடம் கரெக்டாக இருக்குமா?
இதுதான் ஜோனும். எம்மா கொஞ்சம் நிறைய கிடையாது. இப்போ வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஏதாவது வியூ கிடைக்குதா பார்த்தேன். பாட்டிங்க ஒன்றும் கிடைக்கலையே. ஓகே, இங்கே மேலே போகிற இடம் இருக்குப்பா. எங்கே நிற்கான் எம்மா? இனிமே இங்கே தான்ப்பா இங்கே நிற்கான். அவன் எனக்கு மேலெலாம் இருக்கான். ஓ வா வா. வாங்க மச்சான் வாங்க. அவன் எனக்கு மேலே புத்திசாலியால் அப்போ இருக்கான். மாப்பிள்ளை இல்லை 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 இல்லை. உனக்கு இப்போ யாருன்னா இங்கே வர சொன்னோம்? யாம்போக்கில் இருந்தேன்டி. ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கிட்ட போட்டு தொலைக்கணும். சித்தம் தொலைய மாட்டேங்க. கொஞ்ச நேரத்தில் உயிர் பயத்தை காணிச்சிட்டே இருக்காங்க. இந்த க்ளோவால்ட்டு உள்ளிட்டு இருக்காங்க. யார்டையும் ஒன்றெல்லாம் கூட்டிகிட்டு வந்தா? எம்மா அங்கே ஒருத்தன் இருக்கான் நம்மளுக்கு ஈக்குவலான்னு நினைக்கேன். அந்த க்ளோவால் 150 தானே இருக்கு. இவன் என்ன சாவலையால கீழே விழுந்தோம். நமக்கு இந்த இடம் செட் ஆகுது. எம்மா கொஞ்சம் விட்டுருந்தா அந்த இடத்துல இப்போ நான் காலி. என் ஃபேன் உடஞ்சி போச்சு. இது ஒரு சரியான சம்பவமே வெயிட் இருக்குப்பா. எந்த சந்துக்குள்ள இருந்து வருவான்னு தெரியாத. நான் வசமாக இங்கே வந்து சண்டை போடுறாங்க. இவன் நீ நம்ம கதையை முடிச்சுட்டு போகணும் தான் இருக்கான்னு நினைக்கேன். ஆனால் அவன் கதையை முடிக்க முடிய மாட்டேங்குது. இங்கே ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு இன்னும் இங்கே மேலே போகுது. ஓ நீ மேலே அதுக்குள்ளே போயிட்டியா? வா வா. என் லேண்ட்மைனில் நானே வெடிச்சிடக்கூடாது. EWMலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, கொஞ்சமாச்சும் மரியாதை தாங்களே. எனக்கு மேலே தான் இருந்து சண்டை போடுறானுங்க, அது நல்லா தெரியுது. கன்ஃபார்ம் சொல்கிறேன், எனக்கு மேலே தான் நிற்கானுங்க. எங்கேயாச்சும் மாட்டினா கதை முடிஞ்சு. இன்னும் 3 பேர் தான் இருக்கானுவேன். ஏன்னா நானே கொஞ்சம் விட்டு தான் வெடிச்சிருப்பேன். இல்லை ஜோனு வேறு வருது. இல்லை இல்லை இல்லை. ஐயோ
எப்படி எப்படி இது நடந்தது? நான் எதுவுமே பண்ணலையேடே. பூயா போட்டு 4 கிலு. போடு டன் 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 டன். உள்ளே வந்தா அதிரடி. பூயா யாரு? நம்மளுக்கு தான். எப்படி இது நடந்தது? அதான் என் கேள்வி. எப்படியோ பூயா அடிச்சிட்டோமே. நான் செத்துருன்னு நினச்சேன் நாங்களும் அந்த இடத்துல. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டுருங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.